அஜித் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு படமும் பண்ணுறாரு, ரேசிங்கும் பண்ணுறாரு. அஜித் போத் சேம் ஃபினாமினல் கேரக்டர்ஸ் போத் ஆர். அஜித் இந்த பக்கம் அவர் பேஷனை பர்சீவ் பண்ணி போயிட்டுருக்காரு, அவரோட ரேசிங் இதை. அண்ட் ஹீ இஸ் அச்சீவ்ட் அ லாட். ஒவ்வொரு ரேஸ்லையும் வின் பண்ணிட்டே வராரு. அதுக்கு ஒரு தனி ஹார்ட் ஒர்க் தேவை. ரொம்ப வருஷமாக உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ரேசிங் பேஷனை இன்றைக்கி தான் வெளில கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அதர் திங் இஸ் he wants Indian youngsters to get into the racing. மோட்டார் ரேசிங் வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியும், எஜுகேட் பண்ணணும், நிறைய கொண்டு வரணும். இந்தியாவுக்கு மோட்டார் ரேசிங் கொண்டு அது ஒரு ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் அவர் பண்ணுறாரு. அது நான் மாத்திரம் பண்ணிட்டு பேர் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஹீ இஸ் ஸ்ப்ரெடிங் அ குட் திங்கில். ஸோ இட்ஸ் அ லவ்லி திங். இது ஒரு பெருசாக அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஐ ரியலி லவ் ஹிம் ஃபார் தேட். அண்ட் இந்த பக்கம் இவர் வந்து விஜய் வந்து பாலிடிக்ஸில் வந்து நிறைய எனக்கு வந்து மக்கள் இவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க, நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு he wants to come into that public service. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். ரெண்டு பேருமே ஒரு நல்ல எண்ணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம தான் அவங்கள வந்து நீங்கள் ஏன் படத்தை விட்டு போகிறீங்க, நீங்கள் படத்தில் ஏன் நடிக்கல, நம்ம தான் செல்ஃபிஷாக இருக்குமே தவிர அவங்க செல்ஃபிஷாக இல்லை. நம்ம தான் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் அங்கே என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் அவங்கள வைக்கிறோம். பட் தே ஆர் டூயிங் தட் as well. அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் வரும்போது சில டைம் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் certain things to do a ஹையர் லெவல் திங். ஸோ அதுதான் விஜய் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அஜித் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு படமும் பண்ணுறாரு, ரேசிங்கும் பண்ணுறாரு. அது இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.